இந்த பணத்தை எல்லாம் காலு கீழே வச்சுக்கிட்டு பொதுவாய் அனுபவிக்க சொல்லிட்டு தேவையுள்ளோரை தேடி அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார்கள். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுலை கூப்பிட்டு சொல்றாங்க, பவுல் நீ செய்யற ஊழியெல்லாம் கரெக்ட், ஆனால் ஏழை எளியோரை நீ நினைத்துக்கொள், தான தர்மங்களை அவங்களுக்கு செய். அப்ப பவுல் சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு, நான் ஏற்கனவே அதை செய்து கொண்டிருக்கிறேன், நான் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ நீங்கள் உங்களுடைய பொக்கிஷத்தை உங்களுக்காக சேர்த்து வைத்தால் பூமியில 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு துரு பூச்சி, இன்னொன்று திருடன் திருடுவான். உன் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உன் இருதயம் இருக்கும். உன் பொக்கிஷம் எங்க இருக்கு? இப்போ தேவனுடைய ராஜ்யத்தின் மேலா, தேவ மக்களின் மேலா? மோசையை குறித்து எழுதும்போது வேதம் சொல்லுகிறது, அநித்தியமான பாவ சந்தோஷத்துல அவன் சந்தோஷப்படாமல் தேவ ஜனங்களோட கஷ்டப்படுவதை தெரிந்து கொண்டான். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்?